வெல்கம் டு பீடியா டெக் தமிழ். இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வேர்ட்ப்ரெஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இல்லாட்டியாலும் வேர்ட்ப்ரெஸ்னால் என்ன அப்படின்னா, வேர்ட்ப்ரெஸ்னால் சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு வெப் பப்ளிஷிங் சாஃப்ட்வேருங்க. வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு சொந்தமாக நீங்களே ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கோடிங்கே தேவை கிடையாது. ஓகேங்களா? வேர்ட்ப்ரெஸ் எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா 2003 ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்போலேருந்து ரொம்ப பாப்புலரான வெப் பப்ளிஷிங் சாஃப்ட்வேர். எப்படி சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட மைக்ரோசாஃப்ட்டு, பென்ஸு, சோனி மியூசிக் இவங்க எல்லாருமே வேர்ட்ப்ரெஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. வேர்ட்ப்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக எடிட் பண்ணி நீங்களாகவே ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கோடிங் நாலேஜே தேவை கிடையாது. உங்களுக்கு தேவை வேர்ட்ப்ரெஸ்ஸில் என்னென்ன இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். நீங்கள் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் வாங்கணும். லைக் எதனா கோடாடி, ப்ளூ ஹோஸ்ட், சைட் கிரவுண்ட் இவங்கெல்லாம் ப்ரீ இன்ஸ்டாலாகவே வேர்ட்ப்ரெஸ்ஸாக கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லாட்டியாலையும் நீங்கள் wordpress.orgயில் போய்ட்டு உங்களுக்கு வேர்ட்ப்ரெஸ்ஸை டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்கள் வெப் சர்வரில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒரு 5 முக்கியமான ரீசனுங்க. இந்த 5 ரீசன்னால தான் வேர்ட்ப்ரெஸ் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஓப்பன் சோர்ஸ். இது டோட்டலாக ஃப்ரீ சாஃப்ட்வேருங்க. ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேர்ட்ப்ரெஸ் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அவங்க ஆயிரக்கணக்கான ஒர்க்கர்ஸ் வேர்ட்ப்ரெஸ் சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணிட்டே இருப்பாங்க. புது புது ஃபியூச்சர்ஸ் அதில் இருக்கும். நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட்டை அழகாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, ஈஸி டு லேர்ன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப கோடிங் பண்ணுற மாதிரி ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. உங்களுக்கு நீங்கள் போய்ட்டு ஒரு டிசைனர்கிட்ட போய்ட்டு எனக்கு ஒரு வேர்ட்ப்ரெஸ் இது பண்ணி கொடுங்க, வெப்சைட் க்ரியேட் பண்ணி கொடுங்க கேட்கவே தேவையில்ல. உங்களுக்கு வேர்ட்ப்ரெஸ் பற்றி தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்களாகவே ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிடலாம். மூணாவது, கஸ்டமைசபிள். வேர்ட்ப்ரெஸ்ஸில் நிறைய எக்கச்சக்கமான தீம்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு எந்த தீம் வேணுமோ நீங்கள் அந்த தீமை சூஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரியே அந்த தீமை மாற்றிக்கலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த வேர்ட்ப்ரெஸ்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, கம்யூனிட்டி. உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம், உங்கள் வெப்சைட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இல்லாட்டி வேர்ட்ப்ரெஸ்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் கம்யூனிட்டியில் போய்ட்டு இது சப்போர்ட் கேட்கலாம். 24/7 சப்போர்ட் சர்வீஸ் இருக்குது. நீங்கள் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்டால் உடனே அவங்க அந்த ப்ராப்ளமாக உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்காகவே நிறைய வேர்ட்ப்ரெஸ் டிசைனர்ஸ் அண்டு வெப் டெவலப்பர்ஸ் எல்லாமே வேர்ட்ப்ரெஸ்ஸில் அந்த இதில் .orgயில் போனால் நீங்கள் அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம், ஓன் யுவர் கண்டென்ட். அப்படின்னா நீங்கள் பிளாகரு, வேறு ஏதாவது ஒரு வெப்சைட்டில் பிளாகரும் ஒரு பிளாக் போடுறது தான். அதில் உங்கள்கிட்ட கண்டென்ட் இருக்குன்னா அந்த கண்டென்ட்டை நீங்கள் இதுக்கு இம்போர்ட் பண்ணி இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கண்டென்ட்டை யாராலையும் திருடவும் முடியாது. உங்கள் கண்டென்ட்டை நீங்களே வச்சுக்கலாம். உங்கள் கண்டென்ட் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். வேர்ட்ப்ரெஸ் ரொம்ப 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 ஈஸி டு யூஸ். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஈஸியாக கற்றுக்கலாம். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் தினமும் தொடர்ந்து பாருங்கள். வேர்ட்ப்ரெஸ்ஸில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் பீடியா டெக் தமிழ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போனா தான் போடுற எல்லா வீடியோவும் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.